ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம ஒரு ரம்ஜான் ஸ்பெஷலாக ஸ்ப்ரிங் ரோல் செய்ய போகிறோம். நான் இதுக்கு முன்னாடியே ஒரு தடவை ஸ்ப்ரிங் ரோல் செஞ்சுருக்கேன். அது வெஜிடபிள் ஸ்ப்ரிங் ரோல். இப்போ நான் சிக்கன் ஸ்ப்ரிங் ரோல் செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். நல்ல நாள் நமக்கு சந்தோஷம் தரும், கெட்ட நாள் நமக்கு அனுபவம் தரும், மோசமான நாள் நமக்கு பாடம் கற்றுத்தரும். எனவே ஏதோ ஒன்றை நமக்கு கற்றுத்தருவதால் எல்லா நாளும் இனிய நாள் தான். இப்போ நாம் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் நான் 4 பூண்டு சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். அதை இதில் போட்டுக்கலாம். இதில் ஸ்ப்ரிங் ஆனியனோட ஒயிட் மட்டும் வெட்டி வச்சுருக்கேன். அதை இதில் போட்டுக்கலாம். அடிபாகத்தில் இருக்கோம்ல, அந்த ஒயிட் மட்டும். ஓகேங்களா? ஒரு சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டுக்கலாம். இப்போது இது நல்லா வணங்கிடுச்சு. 200 கிராம் கேரட்டை பாருங்கள், ஜூலியனாக வெட்டி வச்சுருக்கேன். பாருங்கள் எப்படி வெட்டியிருக்கேன்ட்டு. இந்த இது வந்து 200 கிராம். இதை தண்ணி இல்லாமல் போட்டுக்கோங்க. அடுப்பு வேகமாக எறியணும், சீக்கிரமாக இதை வதக்கி விடணும். இப்போது முட்டைக்கோஸ் எடுத்துக்கலாம். இது 250 கிராம் எடுத்திருக்கேன். இதையும் தண்ணி இல்லாமல் போட்டுக்கோங்க. இதையும் மெல்லிசாக விட்டணும். அடுப்பை கொஞ்சம் வேகமாக வச்சுக்கோங்க. இப்போது இதில் 1 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையானதை போட்டுக்கோங்க. நான் 250 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். இதில் ஒரு சிட்டிகை உப்பு, ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுருக்கேன். இதை மிக்சியில் போட்டு ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கலாம். ஓகே, இப்போது கேப்சிகம் போட்டுக்கலாம். இது கேப்சிகம் நான் ஃபுல் ஒன்று போடல, கொஞ்சம் அதில் பாதி தான் நான் போட்டிருக்கேன். நிறைய போட்டோன்னா இந்த கேப்சிகம் வாசம் தான் அடிக்கும். அதனால் நான் கம்மியாக போட்டிருக்கேன். இப்போது இதில் சோயா சாஸு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கேன். அதை இதில் ஊற்றிக்கலாம். வினிகர் 1 டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கேன். அதையும் இதில் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம ஸ்ப்ரெட்டட் பண்ண சிக்கனை இதில் போட்டுக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து மேலே இருக்கிற பச்சை போட்டுக்கலாம். க்ரீன். அவ்வளோதான், இது ஃபினிஷ் ஆகிடுச்சு. ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது, இதை இறக்கிடலாம். இப்போது நான் 1 டேபிள் ஸ்பூன் மைதா எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை பேஸ்ட் ஆக்கிக்கலாம். ஓகேங்களா? இப்போது நம்ம இந்த மைதாவை கரைச்சிக்கிட்டோம். இப்போ நம்ம ஸ்ப்ரிங் ரோல் செய்ய ஆரம்பிக்கலாம். பாருங்கள், நான் இந்த ஸ்ப்ரிங் ரோல் சீட் தான் வாங்கியிருக்கேன். இதை தான் நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் உங்களுக்கு இது கிடைக்கல அப்படின்னா நீங்கள் சமோசாக்கெலாம் சீட் போடுவாங்கள்ல, அது மாதிரி செஞ்சு நீங்கள் போட்டுக்கோங்க. ஒருவேளை அதுவும் உங்களுக்கு செய்யறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா, நான் இதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன்ல வெஜிடபிள் ஸ்ப்ரிங் ரோல், அதில் எப்படி ஒரு இந்த ஸ்ப்ரிங் ரோலோட ஷீட் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு நான் அது ஒன்று காமிச்சிருக்கேன். அதை நீங்கள் பார்த்துட்டு அது மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. தோசை மாதிரி ஊற்றிட்டு கூட நீங்கள் இதை செஞ்சுக்கலாம். நான் இப்போது இந்த ஸ்ப்ரிங் ரோல் சீட்டில் தான் நான் செய்ய போகிறேன். ஓகே, இப்போ நான் எப்படி செய்யுதுன்னு செஞ்சு காட்டுறேன். இப்போ இது 1 டேபிள் ஸ்பூன் நம்ம வச்சுக்கலாம். இப்படி கொஞ்சம் தள்ளி இப்படி வச்சுக்கோங்க. தெரியுதுங்களா? 1 டேபிள் ஸ்பூன் வச்சுக்கோங்க. இப்போது இதை ரெண்டையும் இப்படி மடிச்சுக்கலாம். இப்போது நல்லா டைட்டாக சுற்றணும். இது மாதிரி எல்லா ஸ்ப்ரிங் ரோலையும் செஞ்சுக்கலாம். இப்போ நான் எல்லாத்தையும் செஞ்சு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இன்னொன்று நான் செஞ்சு காட்டுறேன். இப்போ நான் இன்னொன்று செஞ்சு காட்டுறேன்.
கொட்டியாச்சு, செஞ்சாச்சு. இப்படி எல்லாத்தையும் இந்த பாக்ஸில் வச்சுட்டு நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க. காலையிலே செஞ்சுட்டு நீங்கள் நோம்பு திறக்கிற நேரத்தில் இதை எடுத்து வறுத்துக்கிட்டால் போதும். இதை வந்து ஃப்ரீசரில் இது மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். 2-3 நாளைக்கு கூட வச்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இதை நம்ம காலையிலே செஞ்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் ஃப்ரீசரில். இப்போ எடுத்து வறுத்து காட்டுறேன். ஓகேங்களா? அடுப்பை கொஞ்சம் மெதுவாக வச்சுக்கோங்க, தீஞ்சிடும். ஸ்ப்ரிங் ரோல் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நமக்கும் ரொம்ப பிடிக்கும், எல்லாருக்கும், பெரியவங்களுக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். இது ஒரு சைனீஸ் டிஷ்ஷு. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை இஃப்தாருக்கு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அதுக்காக தான் நான் செஞ்சு காட்டியிருக்கேன். பிள்ளைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் ஒரு தடவை செஞ்சுட்டு என்கிட்ட எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் கொடுங்க. நான் இது மாதிரி எல்லாத்தையும் வறுத்துட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். நம்மளோட யம்மி ஸ்ப்ரிங் ரோல் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் வந்து இது வந்து பிள்ளைங்களுக்கு நோன்பு வச்சுருக்கும் போது இதை செஞ்சு கொடுத்தா அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, நமக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பிள்ளைங்க விரும்பி சாப்பிட்டாங்கன்னா அதில் கொஞ்சம் சிம்பிளான வேலை தான், ரொம்ப சிம்பிளான வேலை. நீங்கள் காலையிலே செஞ்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா 2-3 நாளைக்கு கூட நிறையா செஞ்சு வச்சுக்கலாம், ஸ்டோர் பண்ணி. அப்பப்போ எடுத்து கூட வறுத்து நீங்கள் தினமும் நீங்கள் இஃப்தாருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.